Hello friends, welcome back to Caliber Grammar. Spoken English in 25 days. நம்ம டே 7ல இருக்கிறோம். இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா மாடல் வெர்ப்ஸ்னா என்னது, அந்த மாடல் வெர்ப்ஸை பயன்படுத்தி எப்படி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்றது, எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்றது. ஸோ அதை தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த மாடல் வெர்ப்ஸ்னா என்னது? மாடல் வெர்ப்ஸ் ஆர் ஹெல்பிங் வெர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தாவே கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஸ்கூலில் வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? இப்போ பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். ஐ வில் கம். ஓகே, ஐ வில் கம். ஐ வில் கம்னா நான் வருவேன். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஐ அப்படின்றது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வில் கம் அப்படின்றது நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வில் கம் அப்படின்றது நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் இதையும் நம்ம வந்து பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம் பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்மை வந்து நம்ம மெயின் வேர்ப்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் அங்கே நடக்குது அப்படின்றத காட்டும். இந்த வில் அப்படின்றது நம்ம வந்து ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்பிங் வேர்ப் அல்லது ஆக்சிலரி வேர்ப் அப்படி கூட சொல்லலாம். பொதுவாகவே இந்த ஹெல்பிங் வேர்ப்லாம் பார்த்தீங்கன்னா எதை காட்டும் அப்படின்னா டென்சஸை காட்டும். ஸோ டென்சஸை மட்டும் கிடையாது, சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலா அப்படின்னு சில இடங்களில் காட்டும். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா அப்படின்றதையும் காட்டும். பட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டென்சஸை காட்டும். இப்போ இந்த மாடல் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா டென்சஸை மட்டும் காட்டாது, மாறாக இன்னும் சில விஷயங்களையும் வெளிப்படுத்தும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மாடல் வேர்ப்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆப்ளிகேஷன். ஓகே, சில மாடல் வேர்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயத்தை வெளிப்படுத்தும், நமக்கு இருக்கிற கடமையை வந்து வெளிப்படுத்தும். இன்னும் சில மாடல் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன். ஓகே, ஒரு செயலை செய்யறதுக்கான பெர்மிஷன் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத வெளிப்படுத்தும். சில மாடல் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா அபிலிட்டி. ஓகே, ஒரு செயலை வந்து செய்யக்கூடிய திறன் நமக்கு இருக்கா இல்லையான்றதை வெளிப்படுத்தும். இன்னும் சில மாடல் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி, ஒரு நிகழ்வு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத வெளிப்படுத்தும். ஸோ இதை தான் நம்ம டீட்டெயிலாக இப்போ நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். இப்போ மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காமனான மாடல் வேர்ப்ஸ்லாம் என்னென்னா கேன், குட், வில், வுட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட். ஸோ இதுதான் ரொம்ப காமனான மாடல் வேர்ப்ஸ். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் யூசஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வேர்ப்ஸ் எப்படி நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் முதல்ல, சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வேர்ப்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வில், வுட், கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட் இதெல்லாம் பயன்படுத்தலாம். இது முடித்த பிறகு நம்ம வேர்ப் 1 தான் பயன்படுத்தணும். வேர்ப் 1 அப்படின்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஓகே, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். வேர்ப் 2ஓ அல்லது வேர்ப் 3ஓ நம்ம பயன்படுத்தக்கூடாது. மாடல் வேர்ப்ஸுக்கு அடுத்தது வேர்ப் 1 தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு எந்த ஃபார்முலா போல் இருக்குது அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கான ஃபார்முலா போல் இருக்குது. அங்கே பாருங்கள், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கான ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்ப் 1 இல்லையா? இப்போ இந்த வில்லுக்கு பதில் தான் இந்த மாடல் வேர்ப்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இதுதான் ஃபார்முலா. ஸோ அடுத்தது பாருங்கள், கேன். ஸோ நம்ம பார்க்க போகிற முதல் மாடல் வேர்ப், ரொம்ப முக்கியமான மாடல் வேர்ப் என்னதுன்னா கேன். அதுக்கு மீனிங் என்னதுன்னா முடியும். முடியும். எப்போ முடியும்? ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயம் முடியக்கூடியதாக இருக்கலாம், அல்லது ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் முடியக்கூடியதாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய திறன் நமக்கு இருக்குன்னா ப்ரெசண்ட்லேயோ அல்லது ஃப்யூச்சர்லேயோ ஒரு செயலை செய்யக்கூடிய திறமை, அபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம கேன் பயன்படுத்துவோம். ஸோ கேன் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் அபிலிட்டி. அபிலிட்டினா திறன். ஸோ இது எப்படி நம்ம சென்டென்சஸில் பயன்படுத்தணும்? அதுக்கான ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ப்ளஸ் வேர்ப் 1. ஓகே, சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ப்ளஸ் வேர்ப் 1. இங்கே வில்லுக்கு பதிலாக இங்கே கேன் போட்டிருக்கும். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், என்னால் சாதிக்க முடியும். இப்போ என்னால் சாதிக்க முடியும். இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு வேலை என்னால் சாதிக்க முடியும், அல்லது ஃப்யூச்சரில் என்னால் ஒரு வேலை சாதிக்க முடியும். ஓகே, இப்போ என்னால் சாதிக்க முடியும் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இப்போ என்னால் அப்படின்னா ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். நான்ன்றதுக்கும் ஐன்ற சப்ஜெக்ட் தான் பயன்படுத்தணும். என்னால் அப்படின்றதுக்கும் ஐன்ற சப்ஜெக்ட் தான் பயன்படுத்தணும். சில இடங்களில் எனக்குன்னு வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எனக்கு இது பிடிக்கும். இந்த இடத்துல எனக்குன்றதுக்கும் சப்ஜெக்ட் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இங்கிலீஷில் அது ஐ தான். ஓகே, ஸோ ஐ தான் எப்பயுமே சப்ஜெக்டாக வரும் நம்மளை குறிக்கிறதுக்கு. அப்போ பாருங்கள், என்னால் சாதிக்க முடியும். என்னால் அப்படின்னா என்னால் ஐ. ஓகே, இப்போ நம்ம வந்து லிட்ரலாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. என்னால் ஐ சாதிக்க
அச்சீவ், முடியும் கேன், ஐ அச்சீவ் கேன் தப்பு. ஓகே, ஸோ இங்கிலீஷில் இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது கேன் தான் பயன்படுத்தணும். ஓகே, ஏன்னா கேன்ன்றது முடியும்ன்ற வார்த்தையை குறிக்கும் இல்லையா. அப்போ ஐ கேன் சாதிக்க முடியும். அப்போ சாதிக்கிறதுக்கு என்னது இங்கிலீஷில் அச்சீவ். ஓகே, அச்சீவ். ஸோ ஐ கேன் அச்சீவ், என்னால் சாதிக்க முடியும், என்னால் சாதிக்க முடியும். இப்போ எங்களால் வெல்ல முடியும், எங்களால் அப்படின்னா வி. ஸோ எங்களால் அப்படின்னா வி, நாங்கள் நாம் அப்படின்னாலும் வி தான். இப்போ எங்களால் வெல்ல முடியும். அப்போ வி கேன், ஏன்னா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது கேன் யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ வி கேன் வெல்ல முடியும். வெல்றதுக்கு என்ன இங்கிலீஷில் வின். ஸோ வி கேன் வின், எங்களால் வெல்ல முடியும். உங்களால் பேச முடியும், உங்களால் பேச முடியும். உங்களால் அப்படின்னா யூ. ஸோ நீங்கள்னாலும் உங்களால்னாலும் இந்த இடத்துல யூ. ஓகே, உங்களால் என்ன பண்ண முடியும், யூ கேன் பேச முடியும். பேசுறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக். ஸோ யூ கேன் ஸ்பீக், உங்களால் பேச முடியும். அவரால் வாங்க முடியும், வாங்கிறதுக்கான காசு அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அவரால் வாங்க முடியும், அவரால். ஸோ அவரால் அல்லது அவனால் அப்படின்னா ஹீ. ஓகே, ஸோ ஹீ கேன், சப்ஜெக்ட் எடுத்தது கேன் பயன்படுத்தணும் இல்லையா. ஸோ ஹீ கேன், ஓகே, வாங்குறதுக்கு. ஓகே, வாங்குற அளவுக்கு காசு ஒருத்தவங்கள்ட்ட இருக்குன்னா அஃபர்ட். ஓகே, அஃபர்ட் அப்படின்ற வேர்ப் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஹீ கேன் அஃபர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ கேன் அஃபர்ட் அ கார் வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட காசு இருக்குது. ஓகே, ஸோ அதான் ஹீ கேன் அஃபர்ட். அடுத்தது அவளால் ஓட்ட முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கார். ஓகே, அவளால் ஓட்ட முடியும். அவள் அப்படின்னா ஷீக்கும் கேன் தான். ஓகே, ஷீ கேன். ஓட்டுறதுக்கு இங்கிலீஷில் டிரைவ். ஓகே, டிரைவ். ஸோ காராக இருந்தால் டிரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைக்காக இருந்தால் ரைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஷீ கேன் டிரைவ், அவளால் ஓட்ட முடியும். அதுவால் பறக்க முடியும், அதால் பறக்க முடியும். ஸோ அது அப்படின்னா இட். ஸோ இட் கேன், பறக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஃப்ளை. ஸோ ஃப்ளை. ஸோ இட் கேன் ஃப்ளை, அதால் பறக்க முடியும். அவர்களால் கற்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அவர்களால். ஸோ அவர்கள் அப்படின்னா தே. ஸோ தே கேன், அவங்களால முடியும். என்ன முடியும், அவங்களால என்ன பண்ண முடியும், கற்க முடியும். ஸோ லேர்ன். ஓகே, லேர்ன். ஸோ அவர்களால் கற்க முடியும். இப்போ நல்லா கவனிங்க. ஐ கேன் அச்சீவ், என்னால் சாதிக்க முடியும். வி கேன் வின், எங்களால் வெல்ல முடியும். யூ கேன் ஸ்பீக், உங்களால் பேச முடியும். ஹி கேன் அஃபர்ட், அவரால் வாங்க முடியும். ஷி கேன் டிரைவ், அவளால் ஓட்ட முடியும். இட் கேன் ஃப்ளை, அதால் பறக்க முடியும். தே கேன் லேர்ன், அவர்களால் கற்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சப்ஜெக்ட் பயன்படுத்தியிருக்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக கேன் அப்படின்ற மாடல் வேர்ப் பயன்படுத்தியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா V1 பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த கேனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னது. இப்போ என்னால் வாங்க முடியும் அப்படின்னா என்னால் வாங்க முடியாதுன்னு சொல்லுவோம். என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னா என்னால் சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். என்னால் பார்க்க முடியும் அப்படின்னா என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போ முடியும்னா கேன், அப்போ முடியாதுன்னா என்னது, அதுக்கு தான் காண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, காண்ட். அப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியலன்னா, ஓகே, அல்லது ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியாது அப்படின்னா நம்ம வந்து காண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, காண்ட். இதை யூஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் காண்ட் ப்ளஸ் verb 1. ஓகே, அந்த கேன் பயன்படுத்துகிற இடத்துல காண்ட் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாகவே ஹெல்பிங் வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த வேர்புக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாட் போடுவோம். ஸோ இங்கே மாடல் வேர்ப்ஸ் தான் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஓகே, அப்போ கேன் அப்படின்னு ஒரு மாடல் வேர்ப் இருக்குன்னா இதை நெகட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், கேனுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும். ஸோ கேனாட் இல்லையா. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சுருக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா காண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, காண்ட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே எந்த மாடல் வேர்பாக இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் நம்ம நாட் போட்டால் அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். பட் பொதுவாகவே நம்ம வந்து கேன் நாட்டை வந்து நம்ம இப்படி எழுத மாட்டோம். ஓகே, கேன் நாட் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுத மாட்டோம். அதை வந்து நம்ம ஒரே வார்த்தையை தான் எழுதுவோம், கேனாட் அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ இதனுடைய கன்ட்ராக்ஷன், அதாவது சுருக்கம் என்னதுன்னா காண்ட். ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், என்னால் சமாளிக்க முடியாது. ஓகே, ப்ரெசன்ட்லேயோ அல்லது ஃப்யூச்சர்லேயோ என்னால் சமாளிக்க முடியாது. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, இங்கே ஃபார்முலா இருக்குது பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் காண்ட் ப்ளஸ் verb 1. இப்போ என்னால் அப்படின்னா ஐ, கண்ணை மூடிட்டு போட்டுடலாம்.
முடியாது, முடியாதுன்றதை நம்ம எப்படி சொல்லுவோம்? காண்ட். ஓகே, காண்ட், முடியாது. என்ன முடியாது? சமாளிக்க. சமாளிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல மேனேஜ். மேனேஜ். இப்போ ஐ காண்ட் மேனேஜ். ஐ காண்ட் மேனேஜ் அப்படின்னா என்னால் சமாளிக்க முடியாது. இப்போ எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எங்களால் அப்படின்னா வி. முடியாது, எங்களால் முடியாது. வி காண்ட். என்ன முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபைண்ட். ஓகே, ஸோ எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எங்களால். இப்போ உங்களால் கணிக்க முடியாது. உங்களால் கணிக்க முடியாது. உங்களால் அப்படின்னா யூ. ஸோ யூ காண்ட். உங்களால் முடியாது. என்ன முடியாது? கணிக்க முடியாது. கணிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதை முன்கூட்டியே கணிக்கிறது. அதை நம்ம இங்கிலீஷில் ப்ரெடிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெடிக்ட். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட்லாம் மேலே போகுமா அல்லது கீழே வருமா, அல்லது கோல்டு ரேட் மேலே போகுமா கீழே வருமா நம்மளால் கணிக்க முடியாது. அப்போ யூ காண்ட் ப்ரெடிக்ட். ஓகே, யூ காண்ட் ப்ரெடிக்ட். அவரால் நீந்த முடியாது. அவரால் நீந்த முடியாது. ஸோ அவரால் அப்படின்னா ஹி. அவர்னாவே ஹி. அவரால் முடியாது. ஹி காண்ட். என்ன முடியாது? நீந்த முடியாது. நீச்சல் அடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்விம். ஹி காண்ட் ஸ்விம். ஹி காண்ட் ஸ்விம். அவரால் நீந்த முடியாது. அவளால் சேகரிக்க முடியாது. அவள்னா ஷி காண்ட். ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சப்ஜெக்ட், அதுக்கடுத்தது காண்ட். ஓகே, அப்போ ஷி காண்ட். அவளால் சேகரிக்க முடியாது. சேகரிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கலெக்ட். ஸோ ஷி காண்ட் கலெக்ட். அவளால் சேகரிக்க முடியாது. அதால் வளர முடியாது. அதுவால் வளர முடியாது. ஸோ அது அப்படின்னா இட் காண்ட். அதனால் முடியாது. என்ன முடியாது? வளர முடியாது. வளர்றதுக்கு இங்கிலீஷில் க்ரோ. ஸோ இட் காண்ட் க்ரோ. அதால் வளர முடியாது. அவர்களால் உணர முடியாது. அவர்கள் அப்படின்னா தே. அவர்களால் முடியாது. தே காண்ட். என்ன பண்ண முடியாது? உணர முடியாது. உணர்றதுக்கு இங்கிலீஷில் ஃபீல். அப்போ பாருங்க, ஐ காண்ட் மேனேஜ் அப்படின்னா என்னால் சமாளிக்க முடியாது. வி காண்ட் ஃபைண்ட் அப்படின்னா எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. யூ காண்ட் ப்ரெடிக்ட் அப்படின்னா உங்களால் கணிக்க முடியாது. ஹி காண்ட் ஸ்விம். அவரால் நீந்த முடியாது. ஷி காண்ட் கலெக்ட். அவளால் சேகரிக்க முடியாது. இட் காண்ட் க்ரோ. அதுவால் வளர முடியாது. தே காண்ட் ஃபீல். அவர்களால் உணர முடியாது. அவ்வளோதான். ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா கேனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னதுன்னா குட். ஓகே, குட். ஸோ குட் அப்படின்னா முடிந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னா கேன் பயன்படுத்தலாம். ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னால கேன் பயன்படுத்தலாம். ஆனால் பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சுது அப்படின்னா, அதாவது பாஸ்ட்டில் நமக்கு ஒரு அபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, பாஸ்ட்டில் நமக்கு ஒரு திறன் இருந்துச்சு, ஒரு திறமை இருந்துச்சு, ஒன்றை செய்யக்கூடிய திறமை இருந்துச்சு அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம குட் பயன்படுத்தலாம். ஓகே, குட். இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் அந்த கேன் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம குட் போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் குட் ப்ளஸ் V1 தான். இங்கே குட் இருக்குது, பாஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறோம், அதனால் இங்கே V2 பயன்படுத்தணுன்ட்டு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம பயன்படுத்தக்கூடாது. மாடல் வேர்ப்னாவே பக்கத்தில் V1 பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் குட் ப்ளஸ் V1. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கவனிங்க. என்னால் உணர முடிந்தது. ஸோ என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம். என்னால் உணர முடிந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தது முடியும். ஓகே, இப்போ பார்க்குறது முடிந்தது. ஓகே, இப்போ என்னால் உணர முடிந்தது அப்படின்னா ஐ போட்டாச்சு சப்ஜெக்ட். ஓகே, ஸோ முடிந்தது அப்படின்னா ஐ குட். என்னால் முடிந்தது. ஐ குட் என்னால் முடிந்தது. என்ன பண்ண முடிந்தது? ஐ குட் ஃபீல். என்னால் உணர முடிந்தது. எங்களால் கேட்க முடிந்தது. எங்களால் வி. எங்களால் முடிந்தது வி குட். எங்களால் என்ன செய்ய முடிந்தது? கேட்க ஹியர். ஸோ வி குட் ஹியர். எங்களால் கேட்க முடிந்தது. உங்களால் வாங்க முடிந்தது. ஓகே, உங்களால் வாங்க முடிந்தது. உங்களால். ஸோ யூ. உங்களால் முடிந்தது யூ குட். ஓகே, யூ குட். என்ன பண்ண முடிஞ்சது? வாங்க முடிஞ்சது பை. ஸோ வாங்கிறதுக்கு இங்கிலீஷில் பை. அப்போ யூ குட் பை. உங்களால் வாங்க முடிந்தது. அவரால் பார்க்க முடிந்தது. ஓகே, அவரால் பார்க்க முடிந்தது. அவர் அப்படின்னா ஹி. ஸோ அவரால் முடிஞ்சது. ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது குட் போடுறோம் இல்லையா? அப்போ ஹி குட். அவரால் முடிஞ்சது. என்ன முடிஞ்சது?
see. He could see. அவரால் பார்க்க முடிந்தது. அவளால் கணிக்க முடிந்தது. அவளால் கணிக்க முடிந்தது. ஸோ அவள் she could. அவளால் முடிந்தது. என்ன பண்ண முடிஞ்சது? கணிக்க. ஓகே, கணிக்கிறதுக்கு இங்கிலீஷில் predict. அப்போ she could predict. அவளால் கணிக்க முடிந்தது. அதுவால் அதிகரிக்க முடிந்தது. ஸோ அதுவால், அதுனா it could. ஓகே, it could increase. அதிகரிக்கிறதுக்கு இங்கிலீஷில் increase. ஓகே, ஸோ it could increase. அதுவால் அதிகரிக்க முடிந்தது. அவர்களால் உதவ முடிந்தது. ஓகே, அவர்களால். ஸோ அவர்கள்னா தே. ஸோ could போட்டாச்சு, பக்கத்தில் மாடல் வேர்ப் could. they could. அவங்களால் முடிந்தது. என்ன பண்ண முடிஞ்சது? ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. ஸோ they could helpனா அவர்களால் உதவ முடிந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, I could feel. என்னால் உணர முடிந்தது. We could hear. எங்களால் கேட்க முடிந்தது. You could buy. உங்களால் வாங்க முடிந்தது. He could see. அவரால் பார்க்க முடிந்தது. She could predict. அவளால் கணிக்க முடிந்தது. It could increase. அதுவால் அதிகரிக்க முடிந்தது. They could help. அவர்களால் உதவ முடிந்தது அல்லது உதவி செய்ய முடிந்தது. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த குட்டை எப்படி நம்ம நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றுறது? ஓகே, இந்த குட்டை வந்து நம்ம எப்படி நெகட்டிவாக மாற்றுறது? ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த குட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த குட் இருக்குது. இந்த குடுக்கு பக்கத்தில் நாட் போடுங்க, சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். அவ்வளோதான். ஓகே, இந்த குட் நாட்டை தான் நம்ம சுருக்கி குடின்ட் அப்படின்னு போடுறோம். ஓகே, இந்த குட் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் தான் குடின்ட். ஸோ இதுக்கு மீனிங் என்னதுன்னா முடியவில்லை. காண்ட்னா முடியாது, ஆனால் குடின்ட்னா முடியவில்லை. ஓகே, முடியவில்லை. இப்போ இதை பயன்படுத்துறதுக்கான ஃபார்முலா பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் குடின்ட். ஓகே, காண்ட் பயன்படுத்துகிற இடத்துல நம்ம குடின்ட் பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் குடின்ட் ப்ளஸ் verb 1. ஒன்ஸ் அகெயின் verb 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் கேட்க முடியவில்லை. ஓகே, என்னால் கேட்க முடியவில்லை. என்னால் அப்படின்னா ஐ, சப்ஜெக்ட் போட்டாச்சு, அங்கே ஃபார்முலா அங்கே இருக்கு பாருங்கள், ஐ போட்டாச்சு. ஸோ ஐக்கு அடுத்தது என்ன போடணும்? குடின்ட். ஸோ குடின்ட் போட்டாச்சு. என்னால் முடியல. என்ன முடியல? கேட்க முடியவில்லை. ஸோ ஐ குடின்ட் ஹியர். கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஹியர். ஓகே, ஐ குடின்ட் ஹியர். ஸோ காதால் கேட்குறது வந்து ஹியர், வாயால் கேட்குறது, கேள்வி கேட்குறது ஆஸ்க். ஓகே, ஆஸ்க். அப்போ என்னால் கேட்க முடியவில்லை, ஐ குடின்ட் ஹியர். ஓகே, எங்களால் பார்க்க முடியவில்லை, we couldn't see. உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, you couldn't find. ஓகே, அவரால் முடிக்க முடியவில்லை, வேலையை முடிக்க முடியவில்லை, he couldn't finish. அவளால் விற்க முடியவில்லை, she couldn't sell. அதுவால் தாங்க முடியவில்லை. ஓகே, வலியெல்லாம் தாங்கிக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அதுவால் தாங்க முடியல, it couldn't bear. அவர்களால் கையாள முடியவில்லை. ஓகே, ஸோ தே couldn't handle. கையாளுதல். ஓகே, ஸோ கையாளுதல் அதை வந்து நம்ம இங்கிலீஷில் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே couldn't handle. நம்ம அடுத்த மாடல் வேர்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்த மாடல் வேர்ப் என்னது அப்படின்னா மே அண்ட் மைட். ஓகே, மே அண்ட் மைட் இந்த ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா டு டாக் அபவுட் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். அதாவது ஏதோ ஒரு விஷயம் அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது வாய்ப்பு இல்லை அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு நம்ம மே மைட் நம்ம பயன்படுத்தலாம். போத் ஆர் இன்டர்சேஞ்சபிள். ஸோ மே அண்ட் மைட். ஓகே, போத் ஆர் இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மே பயன்படுத்துகிற இடத்துல நம்ம மைட் பயன்படுத்தலாம், மைட் பயன்படுத்துகிற இடத்துல நம்ம மே பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மே ஐ கமின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ மைட் ஐ கமின் அப்படின்னும் கேட்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து மழை பெய்யலாம், ஒரு வேளை மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்? இட் மே ரெயின் டுடே அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம இங்கிலீஷில் இட் மைட் ரெயின் டுடே அப்படின்னு சொல்லலாம். அப்போ மே பயன்படுத்துகிற இடத்துல நம்ம மைட் பயன்படுத்தலாம். ஓகே, அதான் போத் ஆர் இன்டர்சேஞ்சபிள். அடுத்தது பாருங்கள், இதுக்கான தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா லாம் அப்படின்னு வரும். ஓகே, லாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு வேளை நடக்கலாம். ஓகே, ஒரு வேளை நடக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்காமலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு வேளை நடக்கலாம். ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அநேகமாக நடக்கும். ஓகே, அநேகமாக நடக்கும். இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடும்ன்ற வார்த்தையும் இருக்கும். ஓகே, நடக்கக்கூடும், வரக்கூடும், செய்யக்கூடும். கூடும்னாவே அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படி சென்டென்சஸில் பயன்படுத்தலாம்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் மே ஆர் மைட் ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தலாம் ப்ளஸ் verb 1. ஸோ அதுதான் இதுக்கான ஃபார்முலா.
பாருங்க, மே அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு வேளை நடக்கலாம் அப்படின்ற மீனிங் இருக்கு இல்லையா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு வேளை வரலாம். இப்போ நான் ஒரு வேளை வரலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, வராமலும் இருக்கலாம், விதின் பிராக்கெட் வராமலும் இருக்கலாம், ஆனால் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அதான் சொல்ல வரோம். அப்போ நான் அப்படின்னா ஐ, ஓகே, ஒரு வேளை, ஓகே. ஸோ இந்த பாசிபிலிட்டியை குறிக்கிறதுக்காக நம்ம மே பயன்படுத்துகிறோம். வரலாம் வர்றதுக்கு இங்கிலீஷில் கம். அப்போ ஐ மே கம் அப்படின்னா நான் ஒரு வேளை வரலாம். எனக்கே அவ்வளோ ஷுவராக தெரியல, ஆனால் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. இப்போ நாங்கள் ஒரு வேளை போகலாம், நாங்கள் ஒரு வேளை போகலாம் அப்படின்றத we may go, ஒரு வேளை நாங்கள் போகலாம், போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு வேளை கவனிக்கலாம், you may notice, ஓகே, you may notice. அவர் ஒரு வேளை தோற்கலாம், ஓகே, அவர் தோற்று போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ he may lose, he may lose. அவள் ஒரு வேளை ஜெயிக்கலாம், ஓகே, she may win, she may win. ஒரு வேளை மழை பெய்யலாம், ஓகே, ஒரு வேளை மழை பெய்யலாம். இட் மே ரெயின், ஓகே, இட் மே ரெயின். ஸோ இட்ன்றதை இங்கே வந்து நம்ம அது அப்படின்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு டம்மி சப்ஜெக்ட், அவ்வளோதான். ஸோ மழை பெய்யலாம், ஓகே, மழை பெய்யலாம். ஸோ மழை பெய்யறதுக்கு இங்கிலீஷில் ரெயின், பெய்யலாம் பாசிபிலிட்டி குறிக்கிறதுக்கு மே. இந்த இடத்துல இட்ன்றது ஒரு டம்மி சப்ஜெக்ட், அவ்வளோதான். ஓகே. ஸோ இட் மே ரெயின், ஓகே, மழை பெய்யலாம், ஒருவேளை மழை பெய்யலாம். அவர்கள் ஒருவேளை உதவலாம், ஓகே, அவர்கள் ஒருவேளை உதவலாம், ஓகே. தே மே ஹெல்ப், தே மே ஹெல்ப். அப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, வாய்ப்புகள் இருக்குன்னா நம்ம மே பயன்படுத்தலாம், பக்கத்தில் verb one பயன்படுத்தலாம். இப்போ இதுக்கான நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பாருங்கள், இதுக்கான நெகட்டிவ் ஃபார்ம்ஸ். ஸோ மே பக்கத்தில் நம்ம நாட் பயன்படுத்தணும், ஓகே, மே பக்கத்தில் நம்ம நாட் பயன்படுத்தணும். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கேன் நாட்டை வந்து நம்ம காண்ட் அப்படின்னு சொன்னோம், குட் நாட்டை வந்து நம்ம குடின்ட் அப்படின்னு சொன்னோம். ஆனால் மே நாட்டுக்கு கன்ட்ராக்ஷன் கிடையாது, ஓகே, மே நாட்டுக்கு கன்ட்ராக்ஷன் கிடையாது, மேயின்ட் அதெல்லாம் நம்ம பொதுவாக பயன்படுத்துறது கிடையாது. அப்படி இல்லைன்னா மைட் நாட், ஓகே, மைட் நாட், மைட் நாட்டுக்கு கன்ட்ராக்ஷன் இருக்குது, ஓகே. மைட் நாட்டோடைய கன்ட்ராக்ஷன் என்னது? மைட்டின்ட், ஓகே, மைட்டின்ட். ஸோ மைட் நாட்டுக்கு கன்ட்ராக்ஷன் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மே நாட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அநேகமாக நடக்காது. இப்போ நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாமலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு தமிழ் மீனிங்கில் கொடுப்பேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி வாக்கியங்களில் பயன்படுத்தணும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் மே நாட் ப்ளஸ் verb one, ஓகே. ஸோ ஐ மே கோ, நான் ஒரு வேளை போகலாம். ஐ மே நாட் கோ, நான் போகாமல் இருக்கலாம், ஓகே, போகாமலும் இருக்கலாம். நான் அநேகமாக போக மாட்டேன் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மே நாட் அப்படின்னா அநேகமாக நடக்காது அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குதுன்னு சொன்னேன், ஓகே. மே நாட். எடுத்துக்காட்டுக்கு நான் அநேகமாக வரமாட்டேன், ஓகே, நான் அநேகமாக வரமாட்டேன், ஃப்யூச்சர் பற்றி நம்ம பேசுகிறோம், ஓகே. ஸோ நான் அநேகமாக வரமாட்டேன். ஸோ நான் அப்படின்னா ஐ, அநேகமாக மாட்டேன், ஓகே, அநேகமாக மாட்டேன் அப்படின்னாவே மே நாட், ஓகே, மே நாட். என்ன பண்ண மாட்டேன்? அநேகமாக வரமாட்டேன். ஐ மே நாட் கம், ஐ மே நாட் கம், நான் அநேகமாக வரமாட்டேன். ஸோ வி மே நாட் கோ, வி மே நாட் கோ அப்படின்னா நாங்கள் அநேகமாக போக மாட்டோம், நாங்கள் அநேகமாக போக மாட்டோம். யூ மே நாட் சி, யூ மே நாட் சி, நீங்கள் அநேகமாக பார்க்க மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஹீ மே நாட் டெல், அவன் அநேகமாக சொல்ல மாட்டான், ஓகே, அவன் அநேகமாக சொல்ல மாட்டான். ஷீ மே நாட் பிலீவ், ஷீ மே நாட் பிலீவ், அவள் அநேகமாக நம்ப மாட்டா, ஓகே. இட் மே நாட் ரெயின், இட் மே நாட் ரெயின் டுடே, இன்றைக்கி அநேகமாக மழை பெய்யாது. ஸோ இட் மே நாட் ரெயின், இன்றைக்கி அநேகமாக மழை பெய்யாது. தே மே நாட் அக்ரி, ஓகே, அவங்க அநேகமாக ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அங்கே பாருங்கள், இப்போ மே நாட் அப்படின்னாவே அநேகமாக ஒன்று நடக்காது அப்படின்னு சொல்ல வரும், ஓகே. ஸோ இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, ஓகே. மே நாட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. இங்கே பாருங்கள், ஐ மே நாட் கம் அப்படின்னா நான் வராமலும் இருக்கலாம் அப்படின்ற மீனிங் இருக்குது, ஓகே. நான் வராமலும் இருக்கலாம். வி மே நாட் கோ, ஓகே, நாம் போகாமலும் இருக்கலாம். யூ மே நாட் சி, நீ பார்க்காமலும் இருக்கலாம். ஹி மே நாட் டெல், அவன் சொல்லாமலும் இருக்கலாம். ஷி மே நாட் பிலீவ், அவள் நம்பாமலும் இருக்கலாம். இட் மே நாட் ரெயின், மழை பெய்யாமலும் இருக்கலாம். தே மே நாட் அக்ரி, அவர்கள் ஒத்துக்கொள்ளாமலும் இருக்கலாம். இது பேச்சு வழக்கில் நம்ம தமிழில் சொல்கிறது வந்து இந்த தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இதுதான், நான் அநேகமாக வரமாட்டேன்,
நாங்கள் அநேகமாக போக மாட்டோம், நீங்கள் அநேகமாக பார்க்க மாட்டீங்க. இதுதான் நம்ம வழக்கமாக அதிகமாக பயன்படுத்துறது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மஸ்ட். ஓகே, மஸ்ட். மஸ்ட் அப்படின்னாவே கட்டாயம் வேண்டும். ஓகே, கட்டாயம் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம மஸ்ட் பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ வி யூஸ் மஸ்ட் டு டாக் அபவுட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன். ஸோ ப்ரெசண்ட்லேயும் ஓகே நிகழ்காலத்திலையும் ஃப்யூச்சர் வருங்காலத்திலையும் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னா, கட்டாயம் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மஸ்ட் வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகே, ஸோ அதான் கடமை, கட்டாயம். அதுவும் எந்த மாதிரியான கட்டாயம் இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ 100% ஆப்ளிகேஷன். 100% ஆப்ளிகேஷன்னா இதை கட்டாயமாக நான் செஞ்சே ஆகணும், செய்யலைன்னா அதுக்கான பின் விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ குறிப்பாக ரூல்ஸ் பற்றி பேசும்போது, லாஸ் பற்றி பேசும்போது ஓகே நம்ம வந்து மஸ்ட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, மஸ்ட்டு தான் பயன்படுத்துவோம். இப்போ இதை பயன்படுத்துறதுக்கான ஃபார்முலா பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் மஸ்ட் ப்ளஸ் வேர்ப் 1. இப்போ பார்த்தீங்கன்னா மஸ்ட்ன்றதுக்கு கட்டாயம் வேண்டும் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஸோ இங்கே இடம் இல்லைன்றதால நான் கட்டாயம்ன்ற வார்த்தையை நான் வந்து விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் தூங்க வேண்டும். இப்போ நான் தூங்க வேண்டும். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், 2 நாள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், பொதுவாக ரெஸ்ட் எடுக்காமல். ஓகே, ஸோ ரெஸ்ட் எடுக்காமல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன ஆகணும், கட்டாயமாக நான் தூங்கியே ஆகணும். தூங்கலைன்னா என்ன ஆகும்? ஓகே, என்ன வேணால் ஆகலாம். ஓகே, என்ன வேணால் ஆகலாம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் தூங்க வேண்டும், கட்டாயம் நான் தூங்க வேண்டும். ஓகே, நான் எனக்கு வந்து அப்போ ப்ராப்பர் ரெஸ்ட் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே, வேண்டும் அப்படின்னாவே கட்டாயத்தை குறிக்கிறதுக்காக நம்ம மஸ்ட் போட்டோம். என்ன பண்ணணும்? தூங்கணும். ஸோ ஐ மஸ்ட் ஸ்லீப். ஐ மஸ்ட் ஸ்லீப், நான் தூங்க வேண்டும். வி மஸ்ட் பிளான் அப்படின்னா நாங்கள் திட்டமிட வேண்டும், நாங்கள் பிளான் பண்ண வேண்டும் கட்டாயமாக. ஓகே, கட்டாயமாக. யூ மஸ்ட் அட்மிட். ஃபார் எக்ஸாம்பிள், யூ மஸ்ட் அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ். உங்களுடைய தவறுகளை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஓகே, ஒப்புக்கொள்ள வேண்டும். ஹி மஸ்ட் கோஆப்ரேட் அப்படின்னா அவர் ஒத்துழைக்க வேண்டும். ஷி மஸ்ட் அஷ்யூர் அப்படின்னா அவள் உறுதியளிக்க வேண்டும், ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்க வேண்டும். இட் மஸ்ட் ரெஸ்ட். ஓகே, அது ஓய்வெடுக்க வேண்டும். ஓகே, தே மஸ்ட் எக்ஸ்பிளைன், அவர்கள் விளக்க வேண்டும். அவ்வளோதான். ஸோ கட்டாயத்தை குறிக்கிறதுக்கு நம்ம மஸ்ட் பயன்படுத்தலாம். இப்போ இந்த மஸ்டோடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னது அப்படின்னா மஸ்ட் நாட். ஓகே, மஸ்ட் நாட். ஸோ மஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போட்டால் அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். ஐ மஸ்ட் கோ அப்படின்னா நான் போக வேண்டும், கட்டாயமாக போக வேண்டும். ஐ மஸ்ட் நாட் கோ அப்படின்னா நான் போகக்கூடாது, கட்டாயமாக நான் போகக்கூடாது. அப்போ மஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடுங்க. ஸோ அந்த மஸ்ட் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் என்னது, சுருக்கம் என்னது, மஸ்டின்ட் கிடையாது, மஸ்டின்ட். ஸோ த டி இஸ் சைலண்ட். ஓகே, டி இஸ் சைலண்ட். அப்போ இதுக்கு மீனிங் கட்டாயம் கூடாது, அது கட்டாயம் வேண்டும். மஸ்ட்னா கட்டாயம் வேண்டும், இது கட்டாயம் கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், எது செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு, அதாவது ப்ரொஹிபிட்டட் திங்ஸை பற்றி பேசுறதுக்கு நம்ம மஸ்ட் நாட் நம்ம பயன்படுத்துகிறோம், அல்லது மஸ்டின்ட் பயன்படுத்துகிறோம். ஸோ இதை பயன்படுத்துறதுக்கான ஃபார்முலா பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் மஸ்டின்ட் ப்ளஸ் வேர்ப் 1. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ மஸ்டின்ட் அப்படின்னா கட்டாயம் கூடாது அப்படின்ற மீனிங் இருக்குது, கட்டாயம் கூடாது. ஐ மஸ்டின்ட், நான் என்ன கட்டாயம் பண்ணக்கூடாது, ஐ மஸ்டின்ட் தோற்கக்கூடாது, நான் கட்டாயம் தோற்கக்கூடாது. ஸோ ஐ மஸ்டின்ட் லூஸ், நான் கட்டாயம் தோற்கக்கூடாது. வி மஸ்டின்ட், நாங்கள் கட்டாயமாக ஒன்று பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, அக்ரி. வி மஸ்டின்ட் அக்ரி, நாங்கள் கட்டாயமாக ஒத்துக்கக்கூடாது. யூ மஸ்டின்ட், ஓகே, யூ மஸ்டின்ட், நீங்கள் கட்டாயமாக ஒன்று பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, ஃபர்கெட், நீங்கள் கட்டாயமாக மறக்கக்கூடாது. ஹி மஸ்டின்ட் அக்செப்ட் அப்படின்னா அவன் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்ளுதல். ஹி மஸ்டின்ட் அக்செப்ட், அவன் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஷி மஸ்டின்ட் காசிப், ஸோ அவள் கட்டாயமாக புரணி பேசக்கூடாது, அதான் அர்த்தம். ஓகே, ஸோ காசிப்னா புரளி பேசுதல், அது புரணி பேசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ காசிப். இட் மஸ்டின்ட் பைட், அது கட்டாயம் கடிக்கக்கூடாது. பைட் அப்படின்னா கடிக்கிறது, அது கட்டாயம் கடிக்கக்கூடாது. தே மஸ்டின்ட் ப்ரொட்டெஸ்ட், ஓகே, அவர்கள் போராடக்கூடாது, போராட்டம் செய்யக்கூடாது, கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. ஸோ அதான் மீனிங். அப்போ பாருங்கள், அப்போ மஸ்ட் அப்படின்னா கட்டாயம் வேண்டும் அப்படின்ற மீனிங் இருக்குது.
mustn't அப்படின்னா கட்டாயம், கூடாது அப்படின்ற மீனிங் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா should. ஓகே, should. இப்போ should பாருங்க, shouldன்றதுக்கு மீனிங் வேண்டும் தான். மஸ்ட்ன்றதுக்கு கட்டாயம் வேண்டும் அப்படின்னு போட்டோம், ஷுட்டுக்கு வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா ஷுட்டையும் நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ளிகேஷன் பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஷுட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன், நமக்கு இருக்கிற அந்த கடமை கட்டாயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, ஆப்ளிகேஷன். பட் இன் அ வீக்கர் சென்ஸ், அது மஸ்ட் அளவுக்கு அந்த ஆப்ளிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகே, மஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. நான் சொன்னேன் மஸ்ட்டு. ஓகே, எங்கே பயன்படுத்துகிறோம், ஒரு விஷயத்தை செய்யணும், செய்யலைன்னா பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கேயும் பின்விளைவு இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது. ஓகே, ஸோ ஆப்ளிகேஷன் நமக்கு இருக்கிற கடமையை பற்றி பேசுகிறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். பட்டு ரொம்ப வீக்கான ஆப்ளிகேஷன், ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்ளிகேஷனுக்கு நம்ம மஸ்ட் பயன்படுத்துகிறோம். பட்டு கொஞ்சம் வீக்கான ஆப்ளிகேஷன் அப்படின்னும் போது கொஞ்சம் 50% ஆப்ளிகேஷன். அது வந்து மஸ்ட் வந்து 100% ஆப்ளிகேஷன், இது 50% ஆப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் டூ யோர் ஹோம்ஒர்க். ஓகே, யூ ஷுட் டூ யோர் ஹோம்ஒர்க் அப்படின்னும் போது நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும், இதுவும் ஆப்ளிகேஷன் தான். ஆனால் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அதிகபட்சமாக என்ன பண்ணுவோம், இப்போ உள்ள டீச்சர்ஸ்லாம் அடிக்கிறது கிடையாது, அதிகபட்சமாக டீச்சர் திட்டுவாங்க, அல்லது வெளியில் 5 நிமிஷம் நிற்க வைப்பாங்க, அவ்வளோதான் இல்லையா? ஸோ பின்விளைவு ரொம்ப மோசமான பின்விளைவு கிடையாது. பட் யூ மஸ்ட் ஒபே த லா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சட்டத்தை மதிக்கணும். யூ மஸ்ட் யூஸ் பண்ணுறோம், யூ மஸ்ட் ஒபே த லா. 100% ஆப்ளிகேஷன், சட்டத்தை மதிக்கலைன்னா தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும், இல்லை ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷுட் நம்ம பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துறதுக்கான ஃபார்முலா பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ப்ளஸ் verb 1. ஓகே, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஷுட்ன்றதுக்கு மீனிங் வேண்டும் சொன்னேன். நான் பயிற்சி அளிக்க வேண்டும். ஸோ ஆஸ் அ ட்ரெயினர் நான் பயிற்சி அளிக்க வேண்டும். நான், ஓகே, நான், ஐ ஷுட். ஓகே, இங்கே ஐக்கு அடுத்தது நம்ம ஷுட் தான் பயன்படுத்துகிறோம் ஃபார்முலா இல்லையா? ஐ ஷுட். பயிற்சி அளிக்க வேண்டும், பயிற்சி அளிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ட்ரெயின். ஸோ ஐ ஷுட் ட்ரெயின், நான் பயிற்சி அளிக்க வேண்டும். நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும், நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். வி ஷுட் ப்ராக்டிஸ். ஸோ நாங்கள் அப்படின்னா வி, ஷுட் நாங்கள் பண்ணணும், என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ். வி ஷுட் ப்ராக்டிஸ், நாங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். நீ திருப்புதல் செய்ய வேண்டும், எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் திருப்புதல் செய்ய வேண்டும். யூ ஷுட் ரிவைஸ், யூ ஷுட் ரிவைஸ், நீங்கள் திருப்புதல் செய்ய வேண்டும். ஸோ ரிவைஸ் பண்ணுறது, ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறது, பயிற்சி செய்தல். ஹீ ஷுட் ஏர்ன், அவன் சம்பாதிக்க வேண்டும். ஏர்ன் அப்படின்னா சம்பாதிக்கிறது. ஸோ ஹீ ஷுட் ஏர்ன், அவன் சம்பாதிக்க வேண்டும். சம்பாதிக்கிறதுக்கான கடமை அவனுக்கு இருக்குது இல்லையா? ஸோ நான் அதுக்கு அடுத்தது ஷீ ஷுட் ஃபுல்ஃபில். ஷீ ஷுட் ஃபுல்ஃபில், ஃபுல்ஃபில் அப்படின்னா நிறைவேற்றுதல், அவள் நிறைவேற்ற வேண்டும். ஓகே, ப்ராபப்ளி அவங்களோட பேரண்ட்ஸோடைய விஷ், ஓகே, விஷ், ஆசையை வந்து நிறைவேற்றணும். ஓகே, ஷீ ஷுட் ஃபுல்ஃபில். இட் ஷுட் ரெடியூஸ், இட் ஷுட் ரெடியூஸ், அது குறைய வேண்டும். ரெடியூஸ்னா குறைதல். ஓகே, இட் ஷுட் ரெடியூஸ், அது குறைய வேண்டும். தே ஷுட் கன்சல்ட், தே ஷுட் கன்சல்ட்னா அவர்கள் ஆலோசிக்க வேண்டும். கன்சல்ட் அப்படின்னா ஆலோசிக்கிறது. தே ஷுட் கன்சல்ட். ஸோ ஷுட்டுக்கு பக்கத்தில் நாட் போட்டால் அது நெகட்டிவ் மாடல் ஆக்சிலரியாக ஆகிடும். ஸோ இதனுடைய கன்ட்ராக்ஷன், இதனுடைய சுருக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஷுடின்ட், ஷுடின்ட். இப்போ எதுக்கு இதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஷுடின்ட்? கிவிங் அட்வைஸ். ஓகே, கிவிங் அட்வைஸ். அது போல் எக்ஸ்ப்ரெஸிங் ஒப்பீனியன்ஸ், நம்மளோட ஒப்பீனியனை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும், அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம ஷுடின்ட் வந்து பயன்படுத்தலாம். இப்போ இதை பயன்படுத்துறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுடின்ட் ப்ளஸ் verb 1. ஸோ ஷுடின்ட், ஷுட் நாட் ரெண்டுமே பயன்படுத்தலாம். மீனிங் கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான், ஐ. ஸோ ஐக்கு அடுத்தது ஷுடின்ட், மாடல் verb பயன்படுத்தணும் இல்லையா? ஐ ஷுடின்ட், நான் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ப்ராமிஸ். ஐ ஷுடின்ட் ப்ராமிஸ், நான் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஓகே, நான் வாக்கு கொடுக்கக்கூடாது, அது நான் சத்தியம் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஷுடின்ட் ப்ராமிஸ், நான் வாக்கு கொடுக்கக்கூடாது. நாம் விமர்சிக்கக்கூடாது. நாம், வி, கூடாது, ஷுடின்ட், என்ன பண்ணக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது, கிரிட்டிசைஸ். ஓகே, கிரிட்டிசைஸ், நான் வாக்கு கொடுக்கக்கூடாது, ஐ ஷுடின்ட் ப்ராமிஸ். நாம் விமர்சிக்கக்கூடாது, வி ஷுடின்ட் கிரிட்டிசைஸ். நீ வெளிப்படுத்தக்கூடாது, யூ ஷுடின்ட் ரிவீல். அவன் அவசரப்படக்கூடாது, ஹி ஷுடின்ட் ஹேசன். அவள் தயங்கக்கூடாது, ஷி ஷுடின்ட் ஹெசிடேட். அது இடிஞ்சு விடக்கூடாது, இட் ஷுடின்ட் கொலாப்ஸ்.
அவர்கள் உதவக்கூடாது, தே ஷுடின் அசிஸ்ட். கடைசியாக உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். இங்கே 8 தமிழ் வாக்கியங்கள் இருக்குது. இந்த 8 தமிழ் வாக்கியங்களையும் உங்களால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.